திருச்சி பிஆர்சிஐ சிறப்பு நிகழ்வில் ரொட்டேரியன் ஏகேஎஸ் டாக்டர் கே ஸ்ரீனிவாசன் கலந்து கொண்டு சிறப்பிக்கிறார். தமிழக வெற்றிக் கழக எம்எல்ஏக்கள் பேரம் பேசப்பட்ட விவகாரத்துல இதுவரை 9 நபர்களை திருவல்லிக்கேணி போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். கைது செய்யப்பட்ட அவர்களிடம் தீவிர விசாரணை மேற்கொண்டு சிறையில் அடைத்திருக்கக்கூடிய நிலையில இதுல 6 நபர்களை அவர்கள் கஸ்டடி எடுப்பதற்காக மனு ஒன்றையும் தாக்கல் செய்திருக்கிறார்கள். இந்த நிலையில தான் கைது செய்யப்பட்டவர்களிடம் நடத்தப்பட்ட விசாரணையில பல்வேறு தகவல்களானது வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக ஏற்கனவே இதுல முக்கிய நபராக பார்க்கப்படக்கூடிய இந்த நரேஷ் என்பவர் தான் கைது செய்யப்பட்ட அந்த நரேஷ் என்பவர் தான் மூளையாக செயல்பட்டிருக்கும். அவர் தான் இந்த இணைப்பு பாலமாக செயல்பட்டு இருப்பதையும் போலீசாரோட விசாரணையில கண்டுபிடிச்சிருக்கிறார்கள். இந்த நரேஷ் என்பவர் தான் அசோக் குமார் என்பவர் சொன்னதன் மூலமாகத்தான் இந்த நரேஷ் என்பவர் தான் திருநாவுக்கரசு உள்ளிட்ட அனைவரையும் ஒன்று சேர்த்து இவர் மூலமாகத்தான் ஈசிஆர்ல இருக்கக்கூடிய ஒரு நட்சத்திர ஹோட்டல்ல பேரம் பேசுவதற்கான திட்டம் தீட்டி இருப்பதையும் போலீசார் கண்டுபிடித்தனர். தற்போது அவரது வீட்டுல இருக்கக்கூடிய திருச்சியில் இருக்கக்கூடிய நரேஷ் என்பவரோட வீட்டுல திடீரென போலீசார் சோதனையில ஈடுபட்டிருக்கிறார்கள். சோதனையில ஈடுபட்டு அதுல 100க்கும் மேற்பட்ட ஆவணங்களை மற்றும் சொத்து ஆவணங்களையும் பறிமுதல் செய்திருப்பதாக போலீசார் தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கு. அதே போன்று கணக்கில் வராமல் வைத்திருந்த 13 லட்சம் ரூபாய் வரை அவரது வீட்டில இருந்து பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாகவும் தகவலானது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த பணம் மற்றும் ஆவணங்களை போலீசார் பறிமுதல் செய்து அவற்றை நீதிமன்றத்துல சமர்ப்பிக்க இருப்பதாகவும் தகவலானது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இதுல ஏற்கனவே செந்தில் பாலாஜி மற்றும் அவரது சகோதரர் அசோக் குமார் ஆகியோருக்கு சம்மன் கொடுக்கப்பட்டிருந்த நிலையில அவர்கள் இருவரும் ஆஜராகவில்லை. அவர்களுக்கு எதிராக லுக் அவுட் நோட்டீஸும் பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில தான் அவர்களை போலீசார் தீவிரமாக தேடி வரக்கூடிய நிலையில 2 பேரும் முன்ஜாமீன் கோரி நீதிமன்றத்துல மனு ஒன்றையும் தாக்கல் செய்திருக்கிறார்கள். தற்போது இருவரும் தலைமறைவாக இருக்கிறார்கள். அவர்கள் இருவரும் தமிழ்நாட்டுல ஏதும் இல்லை என போலீசார் தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அவர்களது செல்போன் எண்ணும் சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டிருப்பதாக காவல்துறை தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில தொடர்ந்து கைது செய்யக்கூடிய நடவடிக்கையில அவர்கள் மும்முரம் காட்டி வருகின்றனர். திருச்சி பிஆர்சிஐ சிறப்பு நிகழ்வில் ரொட்டேரியன் ஏகேஎஸ் டாக்டர் கே ஸ்ரீனிவாசன் கலந்து கொண்டு சிறப்பிக்கிறார்.